கொரோனா வைரஸ் இந்த உலகத்திற்கும் இங்கு வாழும் மக்களுக்கும் புதிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிந்த ஒரு பாடம் கிடையாது. அது கூட நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ இந்த கொரோனா வைரஸ் இந்த ஒரு காலத்தில் கூட பலவிதமான போர் பதட்டங்களை நம்மால் உணர முடிந்தது. குறிப்பாக இப்போ நேபாளம், சீனா, இந்தியா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போர் பதட்டம், இன்னொரு போர் பதட்டம் இருந்தது லிபியாவில் பயங்கரமான ஒரு பிரச்சனை. ரஷ்யாவும் துருக்கியும் எதிரெதிர் திசையிலிருந்து லிபியாவை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் வாசிக்க தவறி இருப்போம். ஏன்னா நம்ம நாட்டிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அதை நம்ம வாசிச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ லிபியாவினுடைய அந்த பிரச்சனை எப்போது தொடங்கியது? மல்லிகைப்பூ புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி, ஜாஸ்மின் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா என்ன? இந்த அரபு வசந்த காலம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா உண்மையிலேயே அது என்னது? சரி, இந்த கடாஃபி அப்படின்னு சொல்றோமே, அவருடைய பெயர் கடாஃபி தானா? இப்படி பலவிதமான கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லிபியா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 66 லட்சம் மக்கள் அந்த லிபியா நாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். 2011 வரை ரொம்ப செல்வ செழிப்புடன் இருந்த ஒரு நாடு தான் லிபியா. இன்றளவும் அங்கே எண்ணெய் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கு. பல ஆப்பிரிக்க நாடுகளில் செல்வந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது 2011 வரை. ஆனால் 2015 லிபியாவில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் எல்லாமே சொல்றாங்க அடுத்த சொமாலியாவாக லிபியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லிபியாவுக்குள்ள பல விதமான பிரச்சனைகள். ஸோ கடாஃபி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, மொம்மர் கடாஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதுல அவருடைய பெயர் மொம்மர் மட்டும்தான். கடாஃபி என்பது அவருடைய இனக்குழு என்று சொல்லலாம். 66 லட்சம் மனிதர்கள் அங்கே வாழும்போது அங்கே 15 லட்சம் மனிதர்கள் வேறு பல இடங்களில் இருந்து இடம்பெயர்வு செய்தவர்கள். வேற வழியே இல்லாம லிபியாவுக்குள்ள வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அத்தனை மனிதர்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடு தான் லிபியா. எத்தனை இனக்குழுக்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 120க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இருக்கின்றன. ஸோ அவ்வளோ இனக்குழுக்கள், அத்தனை விதமான மக்கள், இவங்க எல்லாத்தையுமே நல்லா பாதுகாத்து வந்த ஒரு நபர் தான் மொம்மர் கடாஃபி. அவங்களுடைய அந்த மக்கள், அந்த லிபியாவினுடைய மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய இனக்குழுவை அவங்களுடைய பெயருடன் சேர்த்துக் கொள்வார்கள். அப்படித்தான் மொம்மர் அப்படிங்கிற அவருடைய பெயருடன் கடாஃபி என்கிற ஒரு இனக்குழுவின் பெயரும் இணைக்கப்பட்டது. லிபியாவை பொறுத்த வரைக்கும் அதை 3ஆ பிரிக்கலாங்க. இனக்குழுக்களை பேஸ் பண்ணி 3 இனக்குழுக்களை நம்ம மெயினா பார்க்கலாம். அதுல முதல் இனக்குழு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு லிபியால கிட்டத்தட்ட 10 லட்சம் நபர்கள் அந்த வர்ஃபல்லா என்கிற ஒரு இனக்குழுவில் வாழ்ந்து வருகிறார்கள். மொம்மர் கடாஃபி அவர்களுடைய மனைவியின் இனக்குழு தான் இந்த வர்ஃபல்லா. இது மேற்கு லிபியா. அப்படியே மத்திய லிபியாவுக்கு வந்தீங்கன்னா அதுதான் கடாஃபி இனக்குழுக்கள் அதிகமாக வாழும் நிலப்பகுதி. அப்படியே கிழக்கு பகுதி நம்ம பார்க்க போனா ஜுவையா, பானி சலீம், மெஸ்ரத்தா, அல் வாஹிர் அப்படிங்கிற பலவிதமான இனக்குழுக்கள் இருக்கின்றன. இது லிபியாவினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லிபியா அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மொசாட் பாகம் 13ஐ பார்த்து விடுங்கள். தமிழ் பொக்கிஷத்தில் அதிக அளவு ஹிட் அடித்த பிளேலிஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் மொசாட். அதில் 13வது ஒரு எபிசோடாக வந்தது தான் 6 நாள் போர். இந்த 6 நாள் போரில் தான் வசந்த காலம், அரபு நாட்டினுடைய வசந்த காலம் என்பதே தொடங்குவதற்கான புள்ளி அமைக்கப்படுகிறது. ஸோ என்னடா 6 நாள் போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம இஸ்ரேல் தொடங்கிய ஒரு காலகட்டத்திலிருந்தே வந்துடலாமே. மே மாதம் 14ஆம் தேதி 1948வது வருடம் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தை 2ஆக பிரித்து இஸ்ரேல் பாலஸ்தீனமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை கூறுகிறது. பல நாடுகள் எதிர்ப்பும் ஆதரவும் கொடுத்து இஸ்ரேல் என்கிற நாடு உருவாகிவிட்டது. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்த நாடுகள் எல்லாமே அரபு நாடுகள், அரபுலக நாடுகள். மே 14 இஸ்ரேல் உருவாக்கப்படுகிறது. மே 15ஆம் தேதி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை, ஒரு போரை அரபு நாடுகள் சேர்ந்து உருவாக்குகிறது. 1-2 அரபு நாடுகள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்தெந்த நாடுகள் பங்கெடுத்தது என்று கேட்டால் சிரியா, ஈராக், எகிப்து, ஜோர்டன், இவங்களெல்லாம் அரபு லீக் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புனித போர் படையும் அரபு விடுதலை படையும் இவங்க எல்லாருமே சேர்ந்து யாருக்கு எதிராக? இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போரை அறிவிக்கிறார்கள். இந்த ஒரு போராட்டத்தில் தான் ஜோர்டான் என்பது கொஞ்சம் நிலப்பகுதியை, இஸ்ரேலினுடைய நிலப்பகுதியை கொஞ்சம் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு பலவிதமான போர்கள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் எப்பவுமே, இந்த மொசாட் அப்படிங்கிற அமைப்பு எப்பவுமே எதை செய்யறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. செஞ்சு முடிச்சு ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் இதை மொசாட் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறதே நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மொசாட் பிளேலிஸ்ட்டை பார்த்த எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவில் அரபு உலகத்தை பழிவாங்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருந்தது. காரணம், இஸ்ரேலை சுற்றி இருக்கும் எல்லாமே அரபு நாடுகள் தான் அவங்களுடைய எதிரி, பரம எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதனால இஸ்ரேல் ஒரு பெரிய பிளான் போட்டது. அந்த பிளான் படி 1964-65 இந்த ஒரு வருடங்களில் காலையில 7 மணிக்கு பலவிதமான அரபு நாடுகளில் இஸ்ரேலினுடைய விமானப்படை வரும்.
அந்த விமானம் பறந்து வரும். ரேடார்ல கொஞ்ச நேரம் சிக்கும், கொஞ்ச நேரம் பிறகு அந்த ரேடார்ல இருந்து அந்த விமானம் காணாம போயிடும். இது 1965. இப்படி 2 வருடங்கள் தொடர்ந்து அவங்களுடைய விமானத்தை ஒரே நேரத்தில் பறக்க விட்டு கொண்டே இருந்தார்கள். இந்த அரபுலக நாடுகளும் என்ன நினைத்தார்கள், சரி நம்மகிட்ட ஏதோ சொல்லாம சொல்லி காண்பித்துட்டு போறான், வருவான் நம்ம ரேடார்ல சிக்குவான், போயிட்டே இருப்பான், இதுதான் எப்பவுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 1967 வரை அவங்க நம்பினாங்க. பல அரபுலக நாடுகளும் நம்பியது. 1967 வருடம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி இதே மாதிரி இஸ்ரேலினுடைய விமானம் அப்படியே மேல பறக்குது. அரபு நாடுகள்னே வச்சுக்கோங்களேன், மேல பறக்குது, யாருமே கண்டுக்கிடல. இந்தியாவும் எல்லாருமே யாருமே கண்டுக்கிடல. ஆனா திடீர்னு பார்த்தா எகிப்தினுடைய விமானப்படை முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன, அவ்வளவு நாள் பக்காவா பிளான் போட்ட இஸ்ரேல் அந்த ஒரு நாள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எகிப்தினுடைய விமானப்படை காலி, முடிஞ்சது. ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து 6 நாள் போர் என்பது அந்த நேரத்தில் தான் தொடங்குது. பல உலக நாடுகள், பல அரபுலக நாடுகள் சேர்ந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் அதில் இஸ்ரேல் ஜெயித்து விட்டார்கள். ஜோர்டானிடமிருந்து கொஞ்சமான நிலப்பகுதி வாங்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டாக பார்க்க போனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு சில விதமான உடன்படிக்கைகளில் இந்த அரபுலக நாடுகள் ஏற்படுகிறது. 1967 வருடம் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் ஒரு கூட்டம், ஒரு சுடான்ல வச்சு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் கடைசியா எல்லாமே அரபு லீக் நாடுகள் அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அந்த நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருக்கவே கூடாது, முதல் தீர்மானம். அடுத்த தீர்மானம், இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிற தீர்மானம். 3வது தீர்மானம், இஸ்ரேலுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. இது 1967 வருடம் செப்டம்பர் மாதம் இப்படிலாம் தீர்மானம்லாம் போட்டுட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் அதன் பின்னாடெல்லாம் நடந்தது. ஆனால் 1979 வருடம் எகிப்து இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரம் அமெரிக்கா கூட சேர்ந்து இஸ்ரேல் நாட்டில் ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தில் எகிப்து நாடு ஈடுபட்ட ஒரு காரணத்தினால் ஒவ்வொரு வருடமும் எகிப்துக்கு $2 பில்லியன் அமெரிக்க என்பது நிவாரண நிதியாக கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் வேற வரலாறு. இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த இஸ்ரேல் அரபுலக போர், இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய மக்கள் நிறைய இடங்களுக்கு போறாங்க, வேற வழியே இல்லாம போறாங்க. அப்படி இடம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர் வெவ்வேறு நாட்டில் இருக்கும்போது இஸ்ரேல் அவசரமா அவங்களுடைய நாட்டினுடைய அந்த மேற்கு கரை இல்லாட்டி பல பகுதியில் இருக்கும் பகுதியில் சென்சஸ் எடுக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்படுகிறது. வெளியில போனவன்லாம் வெளியிலே போயிட்டான். அந்த போர் பதட்டத்தினால் வெளியில போனவங்களை யாருமே இனி உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத கண்ணிங்க அவங்க செஞ்ச வேலை தான் அது. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு யாராவது உள்ளே வந்தார்கள் என்றால் அவர்கள் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்களோ இல்லாட்டி பாலஸ்தீன நாட்டை சார்ந்தவர்களோ கிடையாது, அவங்கெல்லாம் அகதிகள். ஸோ அந்த இடம் மறுபடியும் யாருக்கு கிடைத்தது, இஸ்ரேலுக்கு கிடைத்தது. இப்படி ஒரு தீ, அதாவது அரபுலக நாடுகளுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு தீ ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுல நாங்க நடுநிலையாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் எகிப்து சொல்கிறது. அதன் பிறகு இது அரபுலகம் வெர்சஸ் இஸ்ரேல் என்பது மாறி பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலினுடைய போராக ஒரு பதட்டமாக மாற்றப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்க எகிப்தை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதன் பிறகு எகிப்தில் நடந்த பலவிதமான செயல்கள் எல்லாமே மேற்குலக நாடுகளுக்கு சாதகமாக மட்டுமே இருந்தது, அரபுலக நாடுகளுக்கு சாதகமற்ற ஒரு நிலைமையாக இருந்தது. ஸோ இப்படி காலங்கள் செல்கிறது. 1970, 2000, 2010 நம்ம நிற்கிறோம். 2010 இந்த அரபுலக நாடுகளில் பெரிய பிரச்சனை, ஆப்பிரிக்க நாடுகளில் பெரிய பிரச்சனை அப்படிலாம் சொல்லும்போது துனிசியாவிலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. லஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஊழல், வேலை வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு பதிவை இப்போ நம்ம பார்ப்பதற்கு மெயின் ஒரு காரணமும் இருக்கிறது. இனி வரப்போகும் நாட்களில் நமக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைமை அது தயவு செய்து ஒரு புரட்சிக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஏன்னா பலவிதமான நேரங்களில் மக்களால் கொண்டு வரப்படும் இல்லாட்டி மக்களால் ஏற்படும் புரட்சியை பல உலக நாடுகள் அவர்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வார்கள். லிபியாலையும் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு டாபிக்கை நல்லா புரிஞ்சவங்களுக்கு எதிர்கால இந்தியா எப்படி இருக்கும் இல்லாட்டி எதிர்கால உலகம் எப்படி இருக்கும் என்பதை நன்றாக கூர்ந்து கவனிக்க முடியும். ஸோ வேலையில்லா திண்டாட்டம், பலவிதமான பட்டினி, பஞ்சம், ஊழல், எல்லாருமே லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு குடும்பம் இருக்கிறது, அவங்களுக்கு அப்பா கிடையாது, ஒரு இளைஞன் தான் அந்த குடும்பத்தை பார்த்து கொள்கிறார். அவருடைய பெயர் முகமது பௌசிசி என்பது தான். ஸோ இந்த முகமது பௌசிசி என்பவர் துனிசியாவில் இருக்கும் ஆளுநரை சந்திக்க போகிறார். நான் ஒரு கடை வச்சு நடத்துகிறேன், ஆனால் நிறைய பேர் லஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆளுநரிடம் கேட்பதற்காக செல்கிறார். ஆனால் அவருக்கு ஆளுநரை பார்ப்பதற்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? இல்லை, அவருடைய வாய்ப்பு எல்லாமே நசுக்கப்பட்டது. அப்படி நசுக்கப்பட்ட போது முகமது பௌசிசி என்ன நினைத்தார்? வேற வழியே கிடையாது, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் போராடி விட்டேன், வேற வழி இல்லாம முகமது பௌசிசி என்ன செய்து கொண்டார்? அவர் தன்னைத்தானே தீக்கு இரையாக்கி கொண்டார். அவருடைய உயிர் தியாகத்தை செய்து விட்டார். இது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சியாக மாறுகிறது.
அந்த நேரத்தில் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வைரலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அரபுலக நாடுகள் என்பது மன்னர் ஆட்சியின் கீழ் இருக்கிறது, இல்லாட்டி ரொம்ப பெரிய கொடுங்கோலின் ஆட்சியின் கீழ் இருக்கிறது. இதிலிருந்து மக்கள் வெளியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த துனிசியாவில் தொடங்கி அந்த சின்ன தீப்பொறி படபடபடனி உலக அரபுலக நாடுகளில் முழுவதுமாக பரவுகிறது. இதற்கு மேலும் மேலும் வலு சேர்க்கும் விதமாக மொசாட் அமைப்பும் அதே மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகளும் ஈடுபடுகிறார்கள். ஏன்னா அரபுலகத்தில் ஒரு அமைதி நிலவி விட்டால் மறுபடியும் இவங்களுக்கு எதிராகவே, இஸ்ரேலுக்கு எதிராகவோ இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிராகவோ இல்லாட்டி அமெரிக்கா விரும்பும் ஒரு நபரோ அங்க ஆட்சியில் அமர முடியாது. சோ மறுபடியும் இவங்க தீ ஊத்த இந்த அரபுலக போர் அப்படி இல்லைன்னா இந்த மல்லிகை பூ புரட்சி என்பது பெரிய அளவில் பேசப்படுகிறது. இதனால் துனிசியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பதே வருகிறது. துனிசியாவினுடைய தேசிய மலர் என்பது மல்லிகை, அதனாலதான் இந்த மல்லிகை புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ துனிசியாவில் தொடங்கின இந்த மல்லிகை புரட்சி அப்படியே பற்றி எரிந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. எங்கெல்லாம் வந்தது என்று கேட்டால் அல்ஜீரியா, லிபியா, எகிப்து, சிரியா, சுடான், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஈராக் இப்படி பல நாடுகளில் பரவுகிறது. இப்படி பரவும் போதுதான் எகிப்திலும் இந்த ஒரு பிரச்சனை வருகிறது. எகிப்தில் இப்ப யாருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அமெரிக்காவினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் விரும்பும் ஒரு அரசாங்கம் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த புரட்சியில் எகிப்து நாடு பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அமெரிக்காவினுடைய உளவுத்துறை. ஆனாலும் ஒரே ஒரு பெண் நினைத்து எகிப்தினுடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாள். அவருடைய பெயர் அஸ்மா மஹ்பூஸ் என்பதுதான். ஸோ இந்த அஸ்மா அவர்கள் என்ன செஞ்சாங்க? பல நாள் போராடி பார்த்துட்டாங்க, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நேரா முகநூலுக்கு வராங்க, ஃபேஸ்புக்கு வராங்க. ஹஸ்னி முபாரக்கை எதிர்த்து தஹ்ரீர் அப்படிங்கிற சதுக்கத்தில் வரப்போகிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம், நம்ம எதிராக போராடலாம். அவர்களுக்கு யாருக்கு? இந்த ஹஸ்னி முபாரக் எதிராக போராடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். அந்த அறிவிப்பை பார்த்து வந்த நபர்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 3 இளைஞர்கள். அந்த 3 இளைஞர்கள் மற்றும் அஸ்மா மெஹபூஸ், இந்த 4 பேரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்கிறார்கள். ஏன்னா அதே ஃபேஸ்புக் போஸ்ட்டை காவல்துறை அதிகாரிகளும் பார்த்திருந்தார்கள். ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த அஸ்மா மஹ்பூஸ் அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். மஹ்பூஸ் மறுபடியும் சும்மா இருந்தாங்களா? இல்ல, எகெயின் அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. போன தடவை கொஞ்சம் நபர்கள் தான் வந்திருந்தீங்க, இந்த தடவை எத்தனை நபர்கள் வரப்போகிறீர்கள் என்று பார்க்க போகிறேன், நான் அதே சதுக்கத்தில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூடுறாங்க இளைஞர்கள், 1, 2, 10, 1000, 10,000 இப்படின்னு சொல்லி கூட எகிப்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறது. அதனால் அங்கே ஆட்சி மாற்றம் வருகிறது. சோ எகிப்தில், துனிசியால இந்த இடத்துல எல்லாம் அரசியல் மாற்றங்களும் ஆட்சி மாற்றங்களும் வந்துவிட்டது. கடைசியா பார்வை லிபியா பக்கம் செல்கிறது. மேற்குலகத்தின் பார்வை லிபியா பக்கம் செல்கிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக மோமர் கடாஃபி என்பவர் லிபியாவை நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவங்களை கொடுங்கோல் ஆட்சி செய்தவர்கள் என்று பல நபர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கான பதில் இந்த ஒரு வீடியோக்கு எண்ட்ல இருக்கு. ஸோ கடாஃபி அவர்களை பார்த்து மேற்குலக நாடுகள் கொஞ்சமாக மிரட்டுறாங்க, இல்லாட்டி பலவிதமான பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். கடாஃபி அசையவே இல்லை. வேற வழியே இல்லாமல் அங்கே உள்நாட்டு போரை, உள்நாட்டு புரட்சியை ஏற்படுத்துகிறார்கள். நான் சொன்னேன்ல அந்த அரபு வசந்த உலக புரட்சி, அந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த புரட்சியாளர்களுக்கு அமெரிக்காவின் சார்பாக வெடிகுண்டுகள், ஏவுகணைகள், விமானங்கள் இது எல்லாமே கொடுக்கப்படுகிறது. அனைத்து ஆயுதங்களும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி இலவசமாக கொடுக்கப்பட்டு கடைசியா கடாஃபி என்பவரை என்ன செய்யறாங்க? அவங்க சுட்டு கொள்றாங்க, அடிச்சு கொள்றாங்க. கடாஃபியை தீர்த்து கட்டி விட்டார்கள். சோ கடாஃபி அவர்களை கொன்ற பிறகு நிச்சயமாக இந்த கடாஃபி கொடுங்கோல் ஆட்சி தான் செய்து வந்தார் என்று சொல்லும் நபர்கள் அங்கே அமைதி நிலவி இருக்க வேண்டும் என்பதை மறுக்க முடியாது. அப்படிதானே? ஏன்னா அவர் கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகிறார். அதை எதிர்த்து தான் உள்நாட்டு புரட்சி என்பது ஏற்படுகிறது. ஆனால் கடாஃபி இறந்தது பிறகு 2011 கடாஃபி இறந்து விட்டாருங்க. 2015 தான் நான் சொன்னேன், பல அமைச்சர்கள் இல்லாட்டி லிபியாவை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் லிபியா அடுத்த சோமாலியாவாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே லிபியால தான் இன்றளவும் 2 அரசுக்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது. ஒரு அரசு வேறொரு அரசை எதிர்த்து போராடுகிறார்கள். அதுல ஒரு அரசு எது தெரியுமா? யுனைடெட் நேஷன் வச்ச அரசு, அதாவது மேற்குலக நாடுகளினுடைய கைபொம்மை அரசு. அந்த அரசை என்ன சொல்லுவாங்கன்னா GNA என்று அழைப்பார்கள், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் அக்கார்ட் என்று அழைப்பார்கள். அவங்களுக்கு எதிராக இருக்கிற இன்னொரு அரசை என்ன சொல்லுவாங்கன்னா LNA என்று அழைப்பார்கள், அதாவது லிபியன் நேஷனல் ஆர்மி. ஸோ இந்த லிபியன் நேஷனல் ஆர்மி லிபியாவினுடைய தலைநகரத்தை கைப்பற்றுவதற்காக பலவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டது. கடைசியா இப்ப எகிப்து வந்து சொல்றாங்க LNA வந்து, நான் வேணா பேசி முடிச்சு வைக்கிறேன்ப்பா, இந்த போராட்டத்தை அப்படியே முடித்துக் கொள்ளலாமா, இந்த போரை முடித்துக் கொள்ளலாமா, சிவில் வாரை முடித்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த இடத்துல எங்க ரஷ்யாவும் துருக்கியும் வந்தார்கள்? ஏன்னா சிரியாவிலையும் துருக்கியும் ரஷ்யாவும் எதிரெதிர் முனையில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி லிபியாவிலையும் ரஷ்யாவும் துருக்கியும் எதிரெதிர் முனையில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுல வேறொரு ட்விஸ்ட் தெரியுமா? அரபுலகங்கள் எல்லாம் சேர்ந்து
இஸ்ரேலை எதிர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இந்த அரபுலக நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கிறதா என்று கேட்டால் சுத்தமா கிடையாது. இது ஓப்பனாவே சொல்லலாம். ஏன்னா இதே லிபியாவுக்காக 2 விதமான அரபுலக நாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜிஎன்ஏ எல்என்ஏ அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல ஜிஎன்ஏ யுனைடெட் நேஷனுடைய கவர்மெண்ட் ஆஃப் அக்கார்ட் என்கிற அந்த ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகள் துருக்கி, கத்தர், இத்தாலி போன்ற நாடுகள். அதற்கு எதிராக இருக்கும் நாடுகள் ரஷ்யா, எகிப்து, யுனைடெட் அரப் எமிரேட், சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் போன்ற நாடுகள். இவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. இவர்களால் எப்படி இஸ்ரேலை தோற்கடிக்க முடியும்? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது லிபியா துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் பின்னால் அடுத்ததா இப்போ அந்த போர் பதட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களே, யாருக்கு இதனால் வெற்றி? ரஷ்யாவுக்கு வெற்றியா, இல்ல துருக்கிக்கு வெற்றியா, இல்ல இஸ்ரேலுக்கு வெற்றியா, இல்ல மேற்குலக நாடுகளுக்கு வெற்றியா? அப்படி இல்லை. இதுல யாருக்குமே வெற்றி கிடையாது. உண்மையாக தோல்வி லிபியா மக்களுக்கு தான். அது ஏன், அது எவ்வாறு? கடாஃபியினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது நிச்சயமாக இதனுடைய விடை உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.